இதை மட்டும் திறந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா மாவு வந்து வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து கையை வச்சு எடுக்கணுங்கிற அவசியம் இது கிடையாது. இந்த கருப்பு கலர் மூடி திறந்து விட்டாலே போதும். பாருங்கள், மோட்டார் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும், எல்லா தண்ணியும் வெளியே வந்துடும். நீங்கள் இந்த கல்லை எடுத்து டேப்பை திறந்து விட்டு இதில் காமிச்சா போதும், ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் ஆகிடும் உங்களுக்கு. இதில் இப்போ நார்மலாக நீங்கள் டேபிள் டாப் கிரைண்டர் வச்சுருக்கீங்க, 2 லிட்டர் கெப்பாசிட்டி 5 லிட்டர் கெப்பாசிட்டியாக நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் 20 நிமிஷம் மாவு அரைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் குறைஞ்ச ஒரு 13 நிமிஷம் ரெடி ஆகிடும். அளவு பாருங்கள், ஒரு கிரைண்டரை உங்களுக்கு வீட்டில் மிக்ஸி எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு இடம் இருந்தாலே போதும் உங்களுக்கு. ஒரு 2 நிமிஷம் கூட கிடையாது உங்களுக்கு, அவ்வளோ குயிக்காக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். எந்த அளவுக்கு கொட்டிருக்கு பாருங்கள். ஸோ சப்பாத்தி மாவும் பசஞ்சிக்கலாம், தோசைக்கு மாவு கரைக்கிறீங்க அப்படின்னா, பஜ்ஜிக்கு மாவு கரைக்கிறீங்க, பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் பண்ணிக்கலாம். வெண்ணெய் எடுக்கிறது, தயிர் எடுக்கிறது, மோர் கடையிறதுக்கு, கீரை கடையிறதுக்கு, பருப்பு கடையிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளெண்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் எவ்ரிவன், சவுத் இந்தியன் ஃபுட் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா நோபல் அசோசியேட் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் ஒவ்வொருத்தர் வீட்லையுமே இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான் சொல்லலாம். குவான்டிட்டியை பொறுத்து 2 வேரியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 விதமான யூஸ் இருக்குது. ஒன்று நீங்கள் அரிசி மாவும் ஆட்டிக்கலாம், இன்னொன்று கோதுமை மாவும் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். ஆனால் இந்த கிரைண்டரை பற்றி நான் சொல்கிறத விட நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இதை பற்றின ஃபுல் எக்ஸ்பிளேஷன் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் கம்பெனியோட பேர் சொல்லுங்கள். நம்மளது நோபல் ஷாப்பிங் ஆல்ரெடி நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம். சேலத்தில் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஆர்பிடி மாலில் இருக்கும். கரெக்டான லொக்கேஷன் பார்த்தோன்னா ஏஆர்எஸ் தேட்டருக்கு முன்னாடியே இருக்குது நமக்கு. ஸோ நிறையா ப்ராடக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ட்ரெண்டிங், மற்ற கடையில் கிடைக்காத ப்ராடக்ட் தேடி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு காமிக்க போகிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கிரைண்டர், ஸ்மார்ட் கிரைண்டர் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மார்ட்டாக தான் இருக்கும் ப்ராடக்ட், பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும் உங்களுக்கு. இதில் மெயின் என்ன அப்படின்னா சவுண்ட் இருக்காது உங்களுக்கு. இப்போ எல்லார் வீட்லையும் என்ன கேட்பாங்க பார்க்குறவங்க, கிரைண்டர் தான் எங்கள் வீட்டில் இருக்குது, இதில் என்ன புதுசாக என்ன கிரைண்டர் இது, புதுசாக மாடலில் கொண்டு வந்துருக்கீங்க கேட்பாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கிரைண்டரை விட ஒரு அட்வான்ஸ்டு மாடல் கிரைண்டர் தான் இந்த கிரைண்டர். உங்களுக்கு என்ன அப்படின்னா சவுண்டு அதிகமாக இருக்காது, இடத்த அடைக்காது. இன்னொரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பழைய காலத்தில் கிரைண்டர் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், ஆட்டாங்கலை தான் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் பயன்படுத்துவாங்க. அந்த ஆட்டாங்கல் என்ன அப்படின்னா கல் அப்படியே நிற்கும் உங்களுக்கும், உள்ளே உள்ள குழவிக்கல் மேலே உள்ள குழவிக்கல் மட்டும் தான் சுற்றி அரைப்பாங்க மாவு. அதே கான்செப்டில் இப்போ வந்து எலக்ட்ரிக்கலில் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஸ்மார்ட் கிரைண்டர். உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நீங்கள் மற்ற கிரைண்டர் எல்லார் வீட்லையும் கிரைண்டர் வச்சுக்கிட்டோம், கடையில் போய் தான் மாவு வாங்கிட்டு வராங்க. ஏன் அப்படின்னா அதை அரைக்கிறதுக்கு சிரமம், கழுவுறதுக்கு சிரமம், சவுண்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ ஆஃபீஸ் வேலைக்கெல்லாம் போகிறாங்க, ஆஃபீஸ் போகிற டயத்தில் வந்து அரைக்கலாம் முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கடையில் போய் வாங்குறாங்க. ஆனால் இந்த கிரைண்டரை பொறுத்தவரைக்கும் ஈஸியாக அரைச்சிக்கலாம், ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இதில் அரைச்சிட்டிங்கன்னா மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா கையை வச்சு வழிக்க தேவையில்லை, அரைச்சா அதுவே வெளியே தள்ளிடும். இதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதில் நான் பார்த்தேன்னா வீடியோ நான் பார்த்துட்டு தான் வந்தேன். டைம் சேவிங்கிறது ரொம்ப இருக்கு. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் மாவாட்டி முடிச்சிடுறீங்க, 2 நிமிஷத்துல கோதுமை மாவு பண்ணி முடிச்சிடுறீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் சொல்லுங்கள். ஃபுல்லாக சொல்கிறேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 மாடல் நம்ம கொடுத்துருக்கோம். இது பிங்க் கலரில் வரக்கூடியது வந்து 1.25 லிட்டர் கெப்பாசிட்டி, ஒரு 2 பேர் இருக்கிற சின்ன ஃபேமிலிக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி, இது ஒரு 4-5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதோட வாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 240 நம்ம 220 வோல்டேஜுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் உங்களுக்கு. இதிலே வந்து இப்போ நம்ம ஃபாரின் கண்ட்ரிக்கெலாம் வாங்கி கொடுத்து விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 110 வோல்டேஜில் இது கிடைக்குது. ஸோ எங்கே நம்ம இந்தியாவுக்குலையும் யூஸ் பண்ணிக்கலாம், அதர் கண்ட்ரிலையும் யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இதில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்ன அசசரிஸ் இருக்குது முதல்ல காமிக்கிறேன். ப்ளஸ் எப்படி அரைக்குது, எந்த அளவுக்கு அரைச்சி மாவு எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெமோ உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது கூட முன்னாடி வரக்கூடிய அசசரிஸ் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் ரிங் ஒன்று கொடுத்துரும், இந்த கம்பி. இது இருக்குன்னா மாவு பிசைகிறதுக்கு, அதாவது சப்பாத்தி மாவு பிசைய, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தயிர், மோர், கீரை இந்த மாதிரி கடையிற ஐட்டம் எதாவது இருக்குன்னா கூட இதில் ஷேக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே. இது இல்லாமல் இது கூட நான் ஓப்பன் பண்ணி எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்க. 2த்துக்குமே வரும் உங்களுக்கு. ஆமாம், இதை பாருங்கள். இந்த மூடியை எடுத்துட்டிங்க அப்படின்னு வச்சிங்களேன், இது செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்டர் கல்லை வெளியே எடுத்துடலாம். இந்த கல் வந்து ஊத்துக்குழி கல். கல்லுனால கிரைண்டருக்குனாலே ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ஊத்துக்குழி கல் தான் உங்களுக்கு. ஊத்துக்குழி கல். இந்த ட்ரம்மும் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதை பாருங்கள், இந்த ட்ரம்மு தனியாக எடுத்துடலாம். ஆமாம், இதுதான். ஆமாம், இதுதான் பேஸ் மோட்டார் உங்களுக்கு. லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இதில் என்ன பண்ணால் மற்ற கிரைண்டர் இல்லாத ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். சப்போஸ் லோடு அதிகமாக கொடுத்து நீங்கள் ஒரு ரொம்ப நேரம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, தெரியாமல் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக் அதுவே ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் சேஃப்டிக்காக நம்ம இது கொடுத்துருக்கோம். மற்ற கிரைண்டரில் இந்த அளவுக்கு வராது, நம்ம சேஃப்டி கொடுத்துருக்கோம். இப்போ எப்படி அசம்பிள் பண்ணுறதுங்கிறது நான் காமிக்கிறேன் பாருங்கள். லைட் வெயிட் தான். வயசானவங்க க்ளீன் பண்ணுறது கூட ஈஸியாக இருக்கும். ஸோ இதை எடுத்து மேலே வச்சுருங்க. இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியில் தான் மாவு அரைச்சிச்சுன்னா அதுவே வெளியே தள்ளக்கூடிய பகுதி இந்த பகுதி. ஸோ இதுக்குள்ளே தான் மாவு வந்து வெளியில் தள்ளும் உங்களுக்கு. நான் எப்படி அரைச்சி தள்ளுறதை காமிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு லாக் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டாண்டை வச்சுட்டு இதுக்கு மேலே கல்லை வச்சுட்டு போகிறோம். இந்த மூடி வச்சு நல்லா டைட்டாக லாக் பண்ண வேண்டியதான். ஸோ டைட்டாக லாக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் உங்களுக்கு, கல் மட்டும் தான் சுற்றும், கிரைண்டர் சுற்றாது அப்படின்னு. இதை பாருங்கள், நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா, கிரைண்டர் வந்து அப்படியே தான் நிற்கும், கல் மட்டும் தான் ரொட்டேட் ஆகும் உங்களுக்கு.
இதுதான் பழைய காலத்தில் ட்ரெடிஷ்னல் மெத்தட் உங்களுக்கு, அதாவது ஆட்டாங்கல் டைப்புங்கிறது இதுதான். இது வரைக்கும் எந்த கிரைண்டருமே இப்படி வந்ததில்லை. ஃபஸ்ட் டைமான பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டர் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு இதில். பட் இப்போ நான் உங்களுக்கு பொருள் எதாவது போட்டு அரிசியோ உளுந்தோ போட்டு அரைச்சி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அரிசியும் வச்சுருக்கோம், அரிசியும் அரைச்சி காமிக்கலாம். அப்படியே உளுந்து வேணாலும் உளுந்து இருக்குது, உளுந்தையும் அரைச்சி காமிக்கலாம். உங்களுக்கு ரெண்டுத்தையுமே சேர்த்து போட்டே அரைச்சிடலாம், டைம் இல்லைங்கிறதுனால மொத்தத்தையும் அரைச்சிடுறேன். மிஷின் ஆன் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 2 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் 1.25 கிலோ வரைக்கும் நீங்கள் இதில் அரிசி போடலாம். 1.25 கிலோ அரிசி போட்டாங்கன்னா ஒரு 450 கிராம் 400 கிராம் அளவுக்கு உளுந்து போடுவாங்க. அது எல்லாம் ஆமாம் ஆமாங்க. அப்போ 1.25 4 கிலோ வரைக்கும் நீங்கள் உளுந்து போட்டு அரைச்சிக்கலாம். அது அவங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உளுந்து வந்து தனியாகவும் அரைச்சிக்கலாம், நீங்கள் தனித்தனியாக அரைக்கலாம், தனித்தனியாக அரைச்சிக்கலாம். ஸோ ஒன்றா போடனாலும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். அதை பாருங்கள், சவுண்டும் அந்த அளவுக்கு இருக்காது. இதே இப்போ மூடிட்டிங்கன்னா சுத்தமாக சவுண்ட் இருக்காது. ஓப்பனில் இருக்குது இந்த சவுண்டு வருது பார்த்தீங்களா, இதை மூடிட்டிங்கன்னா சுத்தமாக சவுண்டு வராது உங்களுக்கு. இதில் போடக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அரைஞ்சிருச்சு. ஆமாம், தண்ணியோட அளவு வந்து நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அப்படின்னு அது வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியும். வெளியிலேருந்து பார்க்கும்போது நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம், போட்டுட்டு நீங்கள் மூடி விட்டுடலாம். சப்போஸ் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த பக்கம் ஒரு கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த கேப்பில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வெளில போய்டும் உங்களுக்கு. இதில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கையை வந்து அரிசி எடுத்து உளுந்து எடுத்து போகிறதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து கையை யூஸ் பண்ண போகிறோம். மற்றபடி க்ளீன் பண்ணுறதுக்கோ நீங்கள் மாவு வெளியே எடுக்கிறதுக்கோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கை வந்து யூஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது உங்களுக்கு. ஸோ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. மாவு அரைச்சிக்கிட்டு இருக்குது, சைட்லலாம் ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா. அந்த மாதிரி அதை வழிச்சு விடணும் அப்படின்னா நான் நார்மலாக கிரைண்டரில் கை வச்சு தான் வழிச்சு விடுவோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிலிகான் ஸ்பூனு, இந்த சிலிகான் ஸ்பூன் கொடுத்துருக்கனால இது வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகாது உங்களுக்கு, சவுண்ட்லாம் எதுவுமே வராது. அப்படியே அழகாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், நீங்கள் வந்து இதை வச்சு விட்டுக்கலாம் உங்களுக்கு. உளுந்து அரிசி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் அடைக்கி வர மாவு அரைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுவும் அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்புலாம் ஊற வச்சு வடைக்கெல்லாம் செய்யறதுக்கு மாவு அரைப்பாங்க, அதுவும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில். ஸோ எல்லா மாவும் சூப்பராக ரெடி ஆகிடும். என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா உங்களுக்கு டைமிங் குயிக்காக ரெடி ஆகும். இப்போ நார்மலாக நீங்கள் டேபிள் டாப் கிரைண்டர் வச்சிருக்கீங்க, 2 லிட்டர் கெப்பாசிட்டி 5 லிட்டர் கெப்பாசிட்டியாக நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் 20 நிமிஷம் மாவு அரைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், இதில் குறைஞ்ச ஒரு 13 நிமிஷம் ரெடி ஆகிடும். உங்களுக்கு மற்ற கிரைண்டரோட ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸி. அளவு பாருங்கள், ஒரு கிரைண்டரை உங்களுக்கு வீட்டில் மிக்ஸி எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு இடம் இருந்தாலே போதும் உங்களுக்கு. அவ்வளோ சூப்பராக பார்த்தோன்னா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு. மூடியை தான் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. இதை பாருங்கள், டேரெக்டாக எப்படின்னா இதில் ஊற்றினாலே ஆட்டோமேட்டிக் தண்ணி கீழே அப்படியே தெரிச்சா மாதிரி ஆகும். எப்படி கிரைண்டர் தெளிச்சு அரைக்கிறாங்களோ அதுமாரி தெளிச்சா மாதிரி வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை நீங்கள் மேலே ஊற்றிக்கலாம். சூப்பர். மாவுமே வந்து நம்ம இப்போ மூடி எடுத்தோம்னா வெளியே சிந்துறது, அதெல்லாம் வெளியிலாம் தெரிக்காது. அந்த மாதிரி தெரிக்காது. ஸோ இதை தாண்டி வரல, நீங்கள் வெளியில் வருவீங்க. ஆமாம், இந்த ரவுண்ட் ஷேப்பை தாண்டி வந்து மாவு வெளில வரல. 10-15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுன்னா ஆமாம், நடுவில் வந்து தண்ணி உள்ள ஊற்றிக்கலாம். ஆமாம், எடுத்து ஊற்றிக்கலாம். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அரைஞ்சிச்சு. நமக்கு எந்த அளவுக்கு பதம் வந்து வீட்டில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. இப்போ கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சுன்னா ஏதோ போதும்னு நினைக்கிறேன். இப்போ எடுக்கணும் அப்படின்னு வச்சிங்களேன், நீங்கள் இப்போ வழக்கமான கிரைண்டரில் என்ன பண்ண டேபிள் டாப் கிரைண்டர் டெல்டிங் கிரைண்டர்னாலும் கையை வச்சு மிஷினை ஆஃப் பண்ணிட்டு கையை வச்சு அப்படியே எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. இதில் வந்து அப்படி பண்ண தேவை இருக்காது. இது வரைக்கும் பாருங்கள், நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன மாவு வந்து இது வழியாக தான் வெளியே எடுக்க போகிறேன்ட்டு இதை மட்டும் திறந்து விட்டால் போதும். இதை மட்டும் திறந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா மாவு வந்து வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து கையை வச்சு எடுக்கணுங்கிற அவசியம் இது கிடையாது. எல்லாமே வெளியே வந்துருச்சு உங்களுக்கு. கல் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. நம்ம எம்டி ஆகிடும், க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஓகேங்களா. இதை பாருங்கள், இப்போ வந்து ஓரளவுக்கு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக வந்து தண்ணி எடுத்து உள்ளே ஊற்றினாலே போதும். ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி அந்த வழியாக எடுத்துக்கலாம். அது எப்படி நம்ம வாஷ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு பாருங்கள், ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஒரு 70% பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணால் மற்ற கிரைண்டர் என்ன பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் கழிட்டு கல் எடுத்துகிட்டு வெளியே எடுத்து க்ளீன் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து ஃபுல்லாக தண்ணி உள்ளே ஊற்றுங்க, ஃபுல்லாக ஊற்றிடும். அவ்வளோதான், தண்ணி மேலே தெரிச்சிடும். ஆமாம், இதெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் கிடையாது.
ஒரு 2 நிமிஷம் மூடி 2 நிமிஷம் எம்டியாக ஓட விடுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கல் முங்குற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் கம்மி ஊற்றுனது கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். ஃபுல்லாக கல் முங்குற வரைக்கும் ஊற்றிட்டீங்க அப்படின்னா இன்னும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஓகே. ஸோ இந்த கிரைண்டர் ஓடக்குள்ளே நான் ஃபுல்லாகவே தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஆமாம், ஃபுல்லாக தண்ணி எந்த அளவுக்கு ஃபுல்லாகவே இருக்குது. வெளியே பிரிக்கிறது அதை பாருங்கள், இந்த மாதிரி சைடில் மேலே இப்போ தண்ணிக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கரண்டியை வச்சு அப்படி எடுத்தாலே போதும். இதை பாருங்கள், அவ்வளோதான். க்ளீனிங்கிறது வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்களேன். இதுக்கப்புறம் தனியாக எடுத்து நம்ம ரொம்ப நல்லா சுத்தமாக கழுவணும் அப்படின்னா தனியாக எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஆமாம், அதாவது இந்த ஒயிட்டில் வந்து மாவு வெளியே எடுக்கும்போது இந்த வெள்ளையை ஓப்பன் பண்ணணும். நீங்கள் தண்ணி எடுக்க போகிறோம், க்ளீன் பண்ண தண்ணி தான் எடுக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் நாப்பு இருக்குது பாருங்கள் மூடி, இந்த கருப்பு கலர் மூடி திறந்து விட்டாலே போதும். பாருங்கள், மோட்டார் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சு எல்லா தண்ணியும் வெளியே வந்துடும். அப்படியே உள்ளே போய் பாருங்கள், தண்ணி எல்லாமே புஷ் பண்ணி வெளியே தள்ளி. அவ்வளோதான். பெரிய பாத்திரத்தை மட்டும் வச்சுட்டா போதும், க்ளீன் பண்ணி. இப்போ வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்லும் க்ளீன் ஆகிடுச்சு, ட்ரம்மும் க்ளீன் ஆகிடுச்சு, கல்லும் க்ளீன் ஆகிடுச்சு. அப்புறமேலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் சுத்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ க்ளீன் பண்ணுறது நம்ம டேரெக்டாக அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த கல்லை எடுத்து டேப்பை திறந்து விட்டு இதில் காமிச்சா போதும், ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் ஆகிடும் உங்களுக்கு இதில். அப்புறம் அந்த ட்ரம்மை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்மை அப்படியே தூக்கிட்டு இது தனியாக எடுத்து நீங்கள் டேப்பரில் காமிச்சாலே வாஷ் ஆகிடும். அதாவது ஒட்டிகிட்டு இருக்க மாவு எல்லாம் வெளியில் வந்துடுச்சு. அந்த சும்மா சாதாரண லேசாக இருக்கிற மாவு தான் இருக்கும். அதை டேப் தண்ணியில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் எல்லாமே க்ளீன் ஆகிடும். கை வச்சு தேய்ச்சி கழுவுணுங்கிற அவசியம் கூட கிடையாது இதில் உங்களுக்கு. அடுத்து இதை தொடச்சி வச்சிட்டோம்னா முடிஞ்சிடும். தொடச்சி வச்சுட்டா முடிஞ்சிச்சு, சிம்பிள் வேலை. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இப்போ மாவு ஆட்டி காமிச்சிட்டாரு, எப்படி மாவு பிசைறது, இதுலேயே மாவு பிசைறது அப்படிங்கிறதே காமிச்சிருவோம். ஸோ மாவு வந்து நீட்டாக அரைச்சி கையப்படாமல் வந்து க்ளீன் பண்ணி பக்காவாக எடுத்து வச்சிட்டாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை மாவு வச்சு டக்குன்னு வந்து நம்ம எப்படி பிசையலாம். ஆமாம், பிசைச்சி காமிக்க போகிறோம். இப்போ கோதுமை பிசைறது எவ்வளோ கஷ்டங்கள் தெரியும். தண்ணியை அதிகமாக ஊற்றிட்டாங்க அப்படின்னா கையில் ஒட்டிக்கும், பிடிங்க அதை. தண்ணியை கம்மியாக ஊற்றிட்டாங்க அப்படின்னா கெட்டியாக இருக்கும். ஆனால் ஒரு அளவு தெரியறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. நம்ம 1/2 கிலோ மாவை நம்ம அப்படியே கொட்டிடுறோம். 1/2 கிலோ மாவு பிசைனாலே பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா பெரிய குக்காக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும் தண்ணி கொட்டுறதுக்கு. இதில் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு வந்து நம்ம ஆயில் வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆயில் வேணும்னா ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் போடல அப்படின்னா இப்போ கையில் பிசையும் போது பிசு பிசுன்னு ஒட்டும், அதனால் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பாருங்கள், தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி. எவ்வளோதான். வீட்டில் போடும்போது நீங்கள் என்னென்ன தேவையோ, தயிர் சில பேர் தயிர் ஊற்றுவாங்க, அந்த மாதிரி தயிர் வேணும், தயிர் ஊற்றினா பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். வாழைப்பழம் போடுவாங்க, இந்த மாதிரி என்ன வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி நம்ம தான் வேணுங்கிற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னு வச்சுக்கலாம், அது பதம் வந்து நல்லா தெரியும். ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது 1/2 கிலோ மாவு பிசைறதுக்கு. பாரு, அவ்வளோதான், சிம்பிள் வேலை. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன், கரெக்டான அளவு தெரிஞ்சவங்களுக்கு ஒரே டைமாக ஊற்றிக்கலாம் தண்ணி. நீங்கள் ஒரு சின்ன மெஸ் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பேக்கரிக்குள்ள மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதேமாதிரி வெண்ணெய் எடுத்துக்கலாம். வெண்ணெய்லாம் பிரிக்கிறதுக்கு ரொம்ப மத்து வச்சு கடையிறது ரொம்ப லேட் ஆகும். இப்போ நிறைய ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் தயிர் மோரில் கடையணும் அப்படின்னு வச்சுக்கலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் போட்டு நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக பிசைஞ்சிக்கலாம் உங்களுக்கு. இதில் நம்ம என்ன வேணும்னாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம், தயிர் மோர் கரைச்சிக்கலாம். கீரையெல்லாம் போட்டுனா கடையிறீங்கன்னா கூட ட்ரம் வந்து சின்னதாக இருக்கனால ஈஸியாக நம்ம பாத்திரம் கூட மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கரைஞ்சிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ராகி மாவு கோதுமை தண்ணி ஊற்றி கலக்குவாங்க தோசைக்கெல்லாம். ராகி, கம்பு, சோளம் மாவுலாம் கலக்குவாங்க, அதுவும் நீங்கள் இதில் போட்டு கரைச்சிக்கலாம். வழக்கமாக கையால் நீங்கள் பிசையும் போது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே உருண்டையாக வந்து நிற்கும் உங்களுக்கு. மாவுலாம் நீங்கள் வந்து தோசைக்கெல்லாம் வந்து பிசைறீங்க, அது கரைக்கும் போது என்ன உருண்டையாக நிற்கும். இது வந்து அப்படி ஆகாது உங்களுக்கு. இதை பாருங்கள், நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டேன். இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன். இங்கேருந்து ஒட்டியிருக்கான்னு பாருங்கள், கல்லில் பாருங்களேன், ஒட்டியிருக்கான்னு பாருங்கள். ஒட்டே ஒட்டாது, சிம்பிளாக நான் கம்பிலையும் பாருங்கள் எப்படி ஒட்டியிருக்குன்ட்டு. கம்பியில் எங்கேயாவது ஒட்டியிருக்கான்னு பாருங்கள், கம்பிலையும் ஒட்டியிருக்காது, கல்லுலேயும் ஒட்டாது உங்களுக்கு. அப்படியே நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். ஒரு 2 நிமிஷம் கூட கிடையாது உங்களுக்கு. அவ்வளோ குயிக்காக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். எந்த அளவுக்கு கொட்டியிருக்கு பாருங்கள், சூப்பராக. இப்போ நம்ம சுத்தமான எண்ணெயை போடலாம், எண்ணெயை போடாமல் இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு உங்களுக்கு. வீட்டில் தேவைப்படலாம் நீங்கள் எண்ணெய் போட்டு பிசைஞ்சிக்கலாம் உங்களுக்கு. ஸோ சப்பாத்தி மாவும் பிசைஞ்சிக்கலாம், தோசைக்கு மாவு கரைக்கிறீங்க அப்படின்னா, பஜ்ஜிக்கு மாவு கரைக்கிறீங்க, பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் பண்ணிக்கலாம். வெண்ணெய் எடுக்கிறது, தயிர் எடுக்கிறது, மோர் கடையிறதுக்கு, கீரை கடையிறதுக்கு, பருப்பு கடையிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளெண்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இட்லி தோசை மாவு அரைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பிளெண்டர் எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இதை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு என்ன ஐட்டம் நீங்கள் செஞ்சினாலும் சூப்பராக வரும். யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இதோட ப்ரைஸ் சொல்லுங்கள், இதை நான் எப்படி வாங்கலாம்? ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் விசாரிச்சு கூட பார்க்கலாம். ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி, 11,000 அந்த ரேஞ்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நோபல் ஷாப்பில் நிறைய ப்ராடக்டாக கொடுத்துட்டு இருக்கோம். உங்கள் சேனல் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம கொடுக்குற ரேட் பார்த்தீங்கன்னா சின்ன மாடல் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 7,500 கொடுக்குறோம். 1.25 லிட்டரு. இந்த பெரிய கிரைண்டர் 2 லிட்டர் கெப்பாசிட்டி கிரைண்டர் வந்து உங்களுக்கு 7,990 கொடுக்குறோம்.
ஸோ இதுக்கு வரது பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி கொடுக்குறாங்க, அதாவது நம்ம கையே வைக்காமல் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. இதில் வந்து 2 வேரியன்ட் சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து 7,999, 7,999 வந்து 7,500 ரூபாய். இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனை லிட்டர்னா அது 1.25 லிட்டர், இது 2 லிட்டர். 2 லிட்டர். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். 500 டிஃப்ரெண்ட். ஆனால் அதிக ஃபாஸ்ட் மூவிங் இந்த கிரைண்டர் தான். இதுதான் எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு 5 பேர் 6 பேர் கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா இந்த கிரைண்டரை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் சார் இதுக்கு இன்னொன்று 1 இயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு. அது இல்லாமல் சர்வீஸ் வாரண்டி 5 வருஷம் இருக்கு. எந்த ஊர்ல இருந்தீங்கனாலும் நம்ம சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. அது நம்ம அனுப்பிச்சு கொடுத்தோம்னா அனுப்பிச்சு கொடுத்தாங்கன்னா பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரீ டெலிவரிங்களா? இது தமிழ்நாடு சவுத் இந்தியா முழுவதும் ஃப்ரீ டெலிவரி தான் பண்றோம். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க. அப்படி நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கணும், நான் வீடியோவில் பார்த்து அதை நேரில் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் இங்கே நோபல் அசோசியேட்னு சொல்லிட்டு மல்டிப்ளெக்ஸ்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கடை இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா டெமோவும் காட்டுவாங்க. ஸோ டெமோ காட்டியுமே நீங்கள் பக்காவை நீங்கள் ரெடி பண்ணி வாங்கிட்டு போகலாம். 2 வேரியண்ட்டுக்குமே வந்து நம்ம பேமெண்ட் எப்படி பண்ணலாம்னா, இது பேமெண்ட்னா நம்மளது வந்து ஜிபே, ஃபோன்பே அது பண்ணிடலாம். இல்லை கம்பெனி அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துரும், ஐஎஃப்எஸ் கோட அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸும் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த 2 நாளில் கொரியர் வீட்டுக்கு போய்டும். இவங்களோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு 2-3 நாள்லேயே வந்து கொரியரோட ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து பக்கவாக அனுப்பி விட்டுருவாங்க உங்கள் வீட்டில். சார் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறோம் சார். நிறைய கஸ்டமர் கால் பண்ணுறாங்க. நிறைய கஸ்டமர் கால் பண்ணுறதுனால ஒரு கஸ்டமர் பேசும்போது 10 கஸ்டமர் வந்து வெயிட்டிங்கில் வந்து எடுக்க முடியாமல் போயிடுது. அதனால் ஃபோன் பண்ணுறதை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். என்ன நம்ம நோபல் ஷாப்பிங்கில் எந்த ப்ராடக்ட் நீங்கள் இப்போ டீட்டெயில்ஸு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ப்ராடக்ட் நேமை டைப் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே போதும், எல்லா டீட்டெயில்ஸும் வாட்ஸ்அப்லேயே நம்ம கொடுத்துட்றோம் உங்களுக்கு. ஓகேங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபோன் கால்ஸ் வந்து அதிகமாக வருது. ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம ஒரு 2-3 ப்ராடக்ட் வந்து நல்லா ஹிட் ஆனிச்சு, ரீச்சும் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த ப்ராடக்ட் எல்லாமே கால் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு 10-20 கால் வருதுல, ஒரு கால் 2 கால் அட்டன் பண்ண முடியும். அடுத்த கால் வரக்குள்ளே நம்ம அவர் டைவர்ட் ஆகிவர். ஸோ அதனால் ஒரு ஜஸ்ட் ஹேண்ட் டெக்ஸ்ட் போட்டு உங்களுக்கு என்ன தேவை, அதாவது கிரைண்டர் தேவைன்னா கிரைண்டர், அந்த மாதிரி என்ன ப்ராடக்ட் தேவையோ அந்த ப்ராடக்ட்டோட நேமை போட்டு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். சவுத் இந்தியன் ஃபுட் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் 3மே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.